அது மட்டும் இல்ல மாமா, இந்த நேரத்துல நம்ம போலீஸ் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அழகி விஷயம் வெளியில வரும். அது பப்ளிக் ஆகும். அப்படி வெளியில வந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் தேவையில்லாத அசிங்கம் பாருங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போலீஸ்க்கு போறத பத்தி முடிவெடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சூர்யா தப்பு பண்ணானா இல்லையான்னு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில ஏதாவது அசிங்கமா வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதை நம்மளால சரி பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. என்னது விட்டு பிடிக்கிறதா? அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆட என்னங்க நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். அமர உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு யோசிக்கிற நேரம் இது இல்ல. அதிரடியா இறங்கி அவங்கள காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. என்ன நீங்க ஒரு ஆள் போய் அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சு உதைச்சு சமாளிச்சிருவீங்களா? எவ்வளவு பெரிய கழுகே வந்தாலும் சரி, தாய் கோழி தன்னோட குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக எப்படி போராடுன்னு தெரியுமா? அந்த நேரத்துல எங்க இருந்து அதுக்கு அப்படி ஒரு சக்தி வருதுன்னு தெரியாது. ஆனா அந்த கடவுள் கொடுக்கறது அதே சதிய என் பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு அந்த கடவுள் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். உருப்படியா ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா உட்காந்து மிக்சர் சாப்பிடுற ஐடியா குடுக்குறீங்களா? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் சொல்றத தயவு செஞ்சு கேக்குறீங்களா? இந்த ஒரு விஷயத்துலயாவது? சரிங்க, நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன். ஒருவேளை அவனுக்கு மிரட்டி பணத்தை கேட்டு நான் அவனுக்கு குடுக்குறோனே வச்சுக்கோங்க. அவனுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு என் பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் ஏதாவது பண்ணிட்டா அந்த உசுர உங்களால வீட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க.